வணக்கம். தாய்மொழி அப்படின்ட்டு சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க தாய்மொழி. தாய்மொழின்னு ஏன் சொல்றாங்க? அப்படிங்கிற அந்த கேள்விக்கு நம்ம பதில தேடணும்னாக்கா, இப்போ மொழி அப்படின்னாக்கா, அது நம்மளுடைய மனசுல என்ன நினைக்கிறோமோ, எந்த செயலை செய்ய நினைக்கிறோமோ, யாருக்கு எதை உணர்த்த நினைக்கிறோமோ, அதை வார்த்தைகளால, வாய் வழி வார்த்தைகளால நம்ம வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஆஹ், ஒரு செயலுக்கு தான் நம்ம மொழி அப்படின்றோம். இப்போ இந்த மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்றாங்க. பல்வேறு மொழி இருக்கு இந்த உலகத்துல. தாய்மொழி அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாய்மொழி இருக்கு. இந்த மொழி எங்க இருந்து வருது அப்படின்னாக்கா, தாய்கிட்ட இருந்து வருது அப்படிங்கிறதுனாலதான் தாய்மொழி அப்படின்றாங்க. எப்படி தாய்கிட்ட இருந்து வருது? ஒரு தாயினுடைய கருவுல அந்த குழந்தை வளருது. வளரும் காலங்கள்ல இந்த தாய், தந்தை, இந்த குடும்பத்தார் எல்லாரும் பேசக்கூடிய எல்லாமே அந்த குழந்தைக்கு அந்த உணர்வுகளால, தாயினுடைய செவிகள் மூலமா கேட்கக்கூடிய அந்த ஒலி, அந்த வார்த்தைகள் எல்லாமே அந்த குழந்தைக்கும் அதனுடைய மனசுலையும் மானசீகமா ரெக்கார்ட் ஆகுது. அடுத்து அது செயலுக்கு எப்போ வருது அப்படின்னாக்கா, இப்போ குழந்தை பிறந்து தாய்கிட்ட பால் குடிச்சு குழந்தை வளருது. ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சியின் போது இந்த குழந்தை வந்து தாயினுடைய முகம் பார்த்து சிரிக்கும். தாய் வந்து கொஞ்சிரா, என் கண்ணே, மணியே, முத்தே அப்படின்னு சொல்லிட்டு, என் ராசா அப்படிங்கிற அந்த வார்த்தைகளால குழந்தைய தாய் கொஞ்சிறான். அப்போ அந்த கொஞ்சுதல், அந்த வார்த்தைகளை வந்து தாயினுடைய உதட அசைவை வந்து இந்த குழந்தை வந்து பார்க்குது, பார்த்து உள்வாங்குது. உதடு அசையுது, அந்த அசைவுக்கு ஏற்றபடி வார்த்தைகள் வெளியே வருது. அப்போ இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய உதட்டை அசைச்சு பார்க்குது. தாய் எப்படி சொல்லுவாளோ, அம்மான்னு சொன்னான்னாக்கா அந்த வார்த்தை அம்மாவுக்கு எப்படி உதட அசையணும் அப்படிங்கிறத இந்த குழந்தை தாயினுடைய முகம் பார்த்து கண்டு அதை வந்து அதனுடைய மனசுல உள்வாங்கிக்கிட்டு, அதே மாதிரி இந்த குழந்தை உதட்டை அசைத்து அந்த ஓசையை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்படி படிப்படியா அதுவும் அம்மான்னு சொல்லுது, அப்பான்னு சொல்லுது. மென்மேலும் பல பல வார்த்தைகளை உள்வாங்கி அதே மாதிரி அந்த குழந்தையும் பேச ஆரம்பிக்குது. இப்போ இது இந்த ஒரு செயல் யார்கிட்ட இருந்து வருது அப்படின்னாக்க, குழந்தைகளுக்கு பாலூட்டி வளர்க்கக்கூடிய அந்த அன்னை கிட்ட இருந்து தான், தாய்கிட்ட இருந்து தான், பெற்றெடுத்த தாய்கிட்ட இருந்து தான் அந்த மொழியானது குழந்தைக்கு கிடைக்கப்பெறுது. அப்படிங்கிறதுனாலதான் தாய்மொழி அப்படின்ட்டு உலகம் முழுக்க முழுக்க எந்த மொழியானாலும் சரிதான், அவங்களுக்கு ஒரு தாய்மொழி இருக்கு. அவங்கள பெற்றெடுத்த தாய்க்கு ஒரு மொழி இருக்கு. அந்த மொழி தான் அந்த குழந்தையினுடைய மொழி. யாரும் எவ்வளவோ மொழிகளை படிக்கலாம், ஆனா தாய்மொழி அப்படிங்கிறது நம்மை பெற்றெடுத்த தாய் நமக்கு அளித்த கொடை. அதனாலதான் அந்த தாய்மொழி, தாய்ப்பால் எப்படியோ அதே மாதிரி தாய்மொழி, இது ரெண்டுமே சிறப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்லி என்னுடைய இந்த பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.